ஹாய் நண்பர்களே, வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 1:30 மணி ஆக போகுது. நம்ம சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். சாப்பாட்டுக்கு வந்து உட்காந்துட்டோம். இப்போ எப்பவும் போல் கட்டுச்சோறு நிகழ்ச்சி தான். இன்றைக்கி என்ன வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்து இருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நண்பர்களே, இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன வேலை செய்கிறோம் அப்படிங்கிறத ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துடுங்க. போல் ஒயிட் சாதம், வெள்ளை சாதம் கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி வெள்ளை சாதம் கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் போட்டு மொச்சக்கொட்டை போட்டு காரக்குழம்பு. கத்திரிக்காய் போட்டு மொச்சக்கொட்டை போட்டு காரக்குழம்பு கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு வந்து சைடிஷ் பார்த்திங்கன்னா அப்பளம் தான் கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் தயிர் ஒன்று கடையில் வாங்கிட்டேன். தயிர் ஒன்று, ஒரு பாக்கெட் தயிர். இது கடையில் வாங்கி வச்சு வேறு ஒன்றும் இல்லைங்க. அடுத்து உப்பு தான். இது மட்டும்தான் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்த ஐட்டம். நண்பர்களே, எல்லாரும் சாப்பிட்றதுக்கு வாங்க, சாப்பிட்லாம். எல்லோரும் டைமோடு சாப்பிட்ருங்க. 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க. அதான் உங்கள் உடம்புக்கு நல்லது. அப்புறம் வந்து மறக்காமல் வீட்டில் இருந்து கட்டி கொண்டு வந்துடுங்க. ஹோட்டலில் வாங்கி சாப்பிட வேண்டாம், வீட்டில் இருந்து கட்டி கொண்டு வந்துடுங்க. அதான் உங்கள் உடம்புக்கும் நல்லது, உங்களுடைய குடும்பத்துக்கும் நல்லது, உங்கள் பொருளாதாரத்துக்கும் நல்லது. என்ன நண்பர்கள், நான் சொல்கிறது கரெக்டு அப்படின்னா வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து இப்போ சாப்பிட்றதுக்கு ஆரம்பிக்க போகிறோம். உப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத எப்பவும் போல் உப்பு கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் நம்ம உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். காரக்குழம்பு அப்படின்னாவே வந்து கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் போல் இருக்குது. காரமாக தாங்க இருக்குது. அதுக்கு தான் நான் வந்து உஷாராக தயிர் வாங்கிட்டு வந்துட்டேன்.
கத்திரிக்காய், மொச்சக்கொட்டை, உருளைக்கிழங்கு போட்டு வச்சுருக்காங்க இந்த காரக்குழம்புல. காரம் அதிகமாக இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் குழம்ப கம்மியாக ஊற்றி சாப்பிட்றணும். காரம் அதிகமாக சாப்பிடாதீங்க. ஏன்னா வரக்கூடிய காலம் வெயில் காலம் அப்படிங்கிறதுனால காரம் கொஞ்சம் கம்மியாகவே சாப்பிடுங்க. கூடவே இந்த தயிர் மோரெலாம் சேர்த்துக்குங்க. அப்போ தான் உங்கள் உடம்பு நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்துக்கு உழைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். எப்போவுமே நம்ம குடும்பத்துக்காக நம்ம உழைக்க ரெடியாக இருக்கணும் இல்லையா? அதுக்கான உடம்பை வந்து நம்ம தயார் பண்ணி வச்சுக்கணும். இந்த சாப்பாடு சாப்பிட்டோம் உடம்பு ஒத்துக்கலாம், அந்த சாப்பாடு சாப்பிட்டோம் உடம்பு ஒத்துக்கலாம் அப்படிங்கிற நிலைமை வரக்கூடாது. நம்ம குடும்பத்துக்காக நம்மளுடைய உடம்பை உழைக்கிறதுக்கு நம்ம ரெடியாகவே வந்து வச்சுக்கணும் எப்போவுமே. உப்பெல்லாம் கரெக்டாக சேர்த்த பிறகு கொஞ்சம் காரம் கரெக்டாக தெரியுதுங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால வெறும் காரம் மட்டும் தெரிஞ்சுது. அதனால் உப்பு சேர்த்த பிறகு பார்த்திங்கன்னா காரம் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்குது. எப்பவும் போல் யோசிக்காமல் வீட்டிலேருந்து கிளம்பும்போது சாப்பாடு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட் ஆனாலும் வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுதான் உங்களுடைய உடம்பு நல்லது. உப்பு போட்டால் தாங்க இந்த குழம்போட டேஸ்ட்டு கரெக்டாக தெரியுது. உப்பு இல்லாத போது வெறும் காரம் மட்டும் தெரிஞ்சுது. ஆனால் உப்பு போட்ட பிறகு பார்த்திங்கன்னா இந்த குழம்போட டேஸ்ட்டு உப்பு போட்ட பிறகு தான் நமக்கு தெரியுது. அப்போ வந்து உப்பு வந்து கரெக்டாக போட்டுக்கிறதுக்கு மறந்துடாதுங்க. கண்டிப்பாக நீங்கள் சாப்பாடு கொண்டு வரும்போது உப்பு வந்து ஒரு சின்ன டப்பாயில், இது பாருங்கள், அதை வச்சுருக்கேன் பாருங்கள், ஒரு சின்ன டப்பா. இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பாயிலையோ இல்லை டப்பா இல்லைனாலும் ஒரு பேப்பர்லேயோ மடித்து கொண்டு வந்துடுங்க. உங்களுக்கு தேவைன்றப்போ அதை போட்டுக்கலாம். முச்சக்கொட்டை வந்து நல்லா வெந்திருக்கு கரெக்டாக. இப்போ நம்ம சாப்பிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே நண்பர்களே, பாருங்கள், இப்போ சாப்பிட்டுட்டே இருக்கோம். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதேமாரி ஒரு வீடியோவில் நாளை சந்திப்போம். சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுகிறேன்.
காரம் அதிகமாக இருக்கிறதுனால நாக்கு குழலுது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம்.